ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி எக்ஸ்டென்ஷனுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாதுங்க. ஆல் ஓவர், அதாவது எந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலுமே ரேஸில் போனால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேஷண்ட் இங்கே வராங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்து இருக்கவங்களுமே ஒரு பேஷண்ட்டு தான். அவங்க ரொம்ப நாள் இந்த மாதிரிலாம் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னே தெரியாமல் நிறைய நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணுறது ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்துலேயே இருந்திருக்காங்க. காட் கிரேஸ், நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க உங்களுக்காக அவங்களோட பர்சனல் ஃபீட்பேக்கை சொல்ல போகிறாங்க ரேஸ் பற்றி. மேம், இங்கே வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஹேர் ஃபிக்ஸிங் எனக்கு பாசிபிளான்னு கூட நான் நினச்சேன். பாசிபிளானே நினச்சேன். ஆமாம், பாசிபிளான்னு நினச்சேன். பட் எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பர்மனன்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நிஜமாவே இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே? நிஜமாலுமே லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மையிலே நீங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்கிறத விட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேமோட யங் ஏஜில், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த லுக்கை நாங்கள் வந்து இப்போ திருப்பி கொடுத்துருக்கோம். ஐ திங்க் நீங்கள் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு அவங்கள விட அவங்க பொண்ணு வரும்போது அவ்வளோ சோகமாகவே உட்காந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே உட்காந்தாங்க. அம்மாவுக்கு வந்து பாதி ஒர்க் முடியும் போதே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை நினைக்கும் போதே எனக்குமே ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மாவை நான் இந்த மாதிரிலாம் பார்த்துக்க முடியல, பட் நிறைய அம்மாங்க இங்கே வராங்க. நாங்களுமே ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.